ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. கதிர் மற்றும் நிலா இவங்க 2 பேரும் பக்கத்து வீட்டு நண்பர்கள். கதிரோட பிறந்த நாள். கதிரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. அவன்கிட்ட இருந்த சாக்லேட்டுக்காகவும் பொம்மைகளுக்காகவும் எல்லாரும் அவனை புகழ்ந்து தள்ளுனாங்க. நீதான் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாரும் அவன் கூடவே ஒட்டிக்கிட்டாங்க. நிலா மட்டும் ஒரு ஓரமா நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு விபத்து. கதிர் விளையாடும் போது தடுமாறி கீழே விழுந்துட்டான். அவன் கையில இருந்த அந்த விலையுயர்ந்த பொம்மை 100 உடைஞ்சு போச்சு. காலில் பலத்த காயம். கதிர் வலியால அழுது துடிச்சான். ஆனா அது வரைக்கும் அவனை சுத்தி இருந்த அந்த கூட்டம் என்ன ஆச்சு தெரியுமா? பொம்மை தான் உடைஞ்சு போச்சே, இனி இவன்கிட்ட விளையாட என்ன இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா நைஸா நழுவி போயிட்டாங்க. அப்போதான் அங்க ஓடி வந்தா நிலா. அவன்கிட்ட காசு இல்ல, ஆனா உண்மையான அன்பு இருந்தது. தன் பழைய துணி பொம்மைய கதிர்கிட்ட கொடுத்து, கவலைப்படாதே கதிர், நான் இருக்கேன்னு சொல்லி அவன் கண்ணீரை தொடச்சா. பணத்துக்காக வர்றவங்க கூட்டத்தையும் பாசத்துக்காக வர்ற உண்மையான இதயத்தையும் அன்னைக்கு அவன் அடையாளம் கண்டுகிட்டான்.